போட்டி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். நம்ம வந்து எஸ்ஐ கரண்ட் அஃபேர்ஸ்க்காண்டி ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டேட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்பாயின்மெண்ட்டுங்கிறது பேரை என்ன வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கடைசி நேரம் பரீட்சைக்கு முந்தின நாள் லைட்டாக பார்த்துட்டு போயிடணும். அப்பாயின்மெண்ட்டில் நம்ம என்னென்ன அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்க போகிறோம்னா, இந்தியா லெவலில் முக்கியமான அப்பாயின்மெண்ட் என்னெல்லாம் பார்க்குறோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமான அப்பாயின்மெண்ட் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், தமிழ்நாட்டு லெவலில் முக்கியமான அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு இது சிம்பிளாக தான் இருக்கும், ஒரு ரீகால் பண்ணிக்கிடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்தியா லெவலில் முக்கியமான போஸ்ட்டையும் பார்க்க போகிறோம். முக்கியமான போஸ்ட்டு ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்டையும் சேர்த்தே பார்த்துறோம். ஏன்னா எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது கொஷின்ஸ். அப்போ இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் ஹையஸ்ட் போஸ்ட்டு திரௌபதி முர்மு. ஏன்னா இவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டால் 15th குடியரசுத் தலைவர். எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்கன்னா ஒடிசா. ஏன்னா ஒடிசாவை சார்ந்தவர்கள். அடுத்தது இந்தியாவின், இது ரீசன்ட், இது இப்போ ஓல்டு, இது நியூஸ் எல்லாம் சேர்த்தே பார்க்குறோம். நம்ம இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் இப்போ ரீசனாக நடந்துச்சு. அவங்களும் 15th துணை குடியரசுத் தலைவர். நம்ம ஆர்டிகிள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 66வது ஆர்டிகிள் வந்து எலெக்ஷனை பற்றி பேசும். அவங்க வந்து எக்ஸாபி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அவங்கள பற்றி ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கிடணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியாவிலேருந்து 3வது துணை குடியரசுத் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ யாரு நமக்கு ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகும். ஏன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவர் வந்து ஆக்சுவலாக 1952 62 வரை இருப்பார். ரெண்டாவது யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா வெங்கட்ராமன். இவர் எப்போ இருப்பாருன்னா 1984 87 வரை இருப்பார். ஏன்னா அப்போ இதை பற்றி கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தாப்புல நம்மளுடைய நாட்டின் பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி. இவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த மக்களவை தொகுதி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை கேட்டாங்கன்னா வாரணாசி. அது போக இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, 25 இயராக தலைவராக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டர்லேருந்து இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 25 இயர்ஸ். அப்போ குஜராத் சீஃப் மினிஸ்டர் எப்போ ஆனான்னு கேட்டால் அக்டோபர் 7, 2001. அப்போ ரீசெண்டாக அக்டோபர் 7 முடியும் போது இதை பற்றி செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, அப்போ பிரதமர் எதுக்கெல்லாம் தலைவர்னு சொல்லி கூட கொஸ்டினாக கேட்கலாம். திட்டக்குழுடைய தலைவர், நிதி ஆயோக்குடைய தலைவர், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது இந்தியாவுடைய தலைமை நீதிபதி இப்போ இருக்கிறது. அப்போ தலைமை நீதிபதியுடைய ஆர்டிகிள் கேட்கலாம். ஆர்டிகிள் வந்து 1 to 4. அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படி கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ ரிட்டைர்மெண்ட்டுடைய ஏஜ் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இப்போ இருக்கிறவர் வந்து 52nd தலைமை நீதிபதி. என்ன பிஆர் ஹவாய். ஏன்னா ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட். ஏன்னா இப்போ வந்து இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் மதத்தை சார்ந்த முதல் ஆள் இவர் தான், பிஆர் கவாய். டாக்டர் அம்பேத்கர் வந்து புத்திஸ்ட் மதத்துக்கு கன்வெர்ட் ஆகும்போது இவருடைய அப்பா வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர். இது பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் பீகாரில் எலெக்ஷன் 243 தொகுதி இருக்குது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்லிமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், சுப்ரீம் கோர்ட் வெரி இம்பார்ட்டன்ட், எலெக்ஷன் கமிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 தான் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிம்பாங்க. அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா ஞானேஷ் குமார். அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. ஏன்னா சீஃப் எலெக்ஷன், இது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இன்னொன்று வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 1, எலெக்ஷன் கமிஷனர் 2 இருப்பார். 1 யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்பீர் சிங் சந்து. 2 யாருன்னா விவேக் ஜோஷி. இந்த 3 பேரும் சேர்ந்தா நமக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டில் பேட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டிகிள் கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்து வச்சுக்கிறோம். தேர்தல் ஆணையர் இவங்களுடைய பீரியட் வந்து 6 வருஷம், 65 வயசு ரிட்டையர்டு. அப்புறம் லோக்சபாவுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா. ஆர்டிகிள் வந்து 93. இவங்க வந்து ராஜஸ்தான்ல கோட்டா அந்த தொகுதியிலிருந்து சார்ந்தவர். ஏன்னா அடுத்த முக்கியமான போஸ்டிங் சிஏஜி அப்படிம்பாங்க, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல், சஞ்சய் மூர்த்தி. அப்போ இந்த ஆர்டிகிள்லாம் பார்த்துக்கணும். ஆர்டிகிள் வந்து 148 151 வரை இருக்கும் ஆர்டிகிள். இவருடைய பீரியட் வந்து 6 வருஷம், ரிட்டைர்மெண்ட் வந்து 65. இவர் தான் கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா பொது பணத்தின் பாதுகாவலன்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியுடைய சேர்மன் அஜய்குமார். இது ரீசன்ட் அப்பாயின்மெண்ட் அஜய்குமார். ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 315 பார்த்தீங்கன்னா 323 வரை வரும். அடுத்து இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர், பிரின்சிபல் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்
ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய தலைவர் யாருன்னா கோபாலகிருஷ்ணன். இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு பிளானிங் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நிதி ஆயோக் வந்துச்சு. 2015 நிதி ஆயோக்கை கொண்டு வராங்க. அதனுடைய தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தலைவர். துணைத் தலைவர் யாருன்னா சுமன் பெரி. தலைமை செயல் அதிகாரி சிஇஓ யாருன்னு கேட்டீங்கன்னா BVR சுப்பிரமணியம். நெக்ஸ்ட் பாதுகாப்பு மற்றும் அறிவியல் ஆலோசனைக்குள்ள கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் என்ன பாதுகாப்புத்துறை தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் அனில் சௌகான். இந்த போஸ்ட் எப்போ உருவாக்குறாங்க 2019 தான் இந்த போஸ்ட் உருவாக்கி இந்த 3க்குமே ஹெட்டுங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றாங்க. அடுத்தது ஆர்மியுடைய தலைவர் யாருன்னா உபேந்திர திவேதி. நேவியுடைய தலைவர் யாருன்னா தினேஷ்குமார் திரிபாதி. ஏருடைய தலைவர் என்ன பிரித் சிங், அமர்பிரித் சிங், முப்படை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஏன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. இவங்க ரிப்போர்ட் வந்து இப்போ அக்டோபர் 31 கொடுத்தாகணும். இந்த கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து செபி ஏன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதனுடைய தலைவர் இது ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் துகின் காந்தா பாண்டே. ஏன்னா இந்த செபிங்கிறது ஷேர் மார்க்கெட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. 1988 இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்ஐசி இது ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணதுதான். ஆர் துரைசாமி இது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1956 ஃபார்ம் பண்ணுறாங்க. நபார்டு ஏன்னா சாஜி இது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1982 ஃபார்ம் பண்ணுறாங்க நபார்டு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஎஸ்ஆர்ஓடைய தலைவர் யாருன்னா வி நாராயணன். ஐஎஸ்ஆர்ஓ எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1969. டிஆர்டிஓடைய தலைவர் யாருன்னா சமீர் வி காமத். இது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 1958 ஃபார்ம் பண்ணுறாங்க. பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஏன்னா அஜய்குமார். நெக்ஸ்ட் தேசிய குற்ற புலனாய்வு சட்ட அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் சிபிஐங்கிறது நமக்கு தெரியும் 1963 ஆரம்பிக்காங்க. அதனுடைய தலைவர் இயக்குனர் யாருன்னா பிரவீன். என்ஐஏ ஏன்னா 2008 ஆரம்பிக்காங்க. அதனுடைய இயக்குனர் யாருன்னா சதாந்த தாடை. அமலாக்கத்துறை இயக்குனர் என்ஃபோர்ஸ்மெண்ட் 1956 ஆரம்பிக்காங்க. அதனுடைய இயக்குனர் யார் டைரக்டர் ராகுல் நவீன். சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 ஆரம்பிக்காங்க. பிரவீன் குமார் ஸ்ரீவாஸ்தேவ். அப்புறம் மத்திய தகவல் ஆணையர் ஏன்னா 2005 ஆரம்பிக்காங்க. கிரலால் சமாரியா. இப்போ இதெல்லாம் முக்கியமான ஒரு இதுதான். அப்புறம் தேசிய ஆணையங்கள் ஏன்னா மத்திய உரிமைகள் ஆணைய தலைவர் ஏன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ங்கிறது 1993 ஆரம்பிக்காங்க. அதனுடைய தலைவர் ராமசுப்ரமணியன். தேசிய பட்டியலின ஆணைய தலைவர் எஸ்சி கமிஷன். இதுக்கு ஆர்டிகல் பார்த்து வச்சு கேட்பான் 338 கிஷோர் மக்வானா. பழங்குடி ஆணைய தலைவர் எஸ்டி கமிஷன். இந்த பழங்குடி ஆணைய தலைவருடைய ஆர்டிகல் என்ன 338A அஜித் குமார் அந்தர் சிங் ஆர்யா. ஆக்சுவலாக முதல்ல என்ன இருந்ததுன்னா SC ST கமிஷன் சேர்ந்து இருந்துச்சு. அப்போ நமக்கு என்ன பண்ணோம் 93 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 89வது அமெண்ட்மெண்ட் 93 பண்ணி இந்த ஆர்டிகல் கொண்டு வந்து தனி இதாக கொண்டு வர்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜய் கிஷோர் ரகதர். இந்த தேசிய மகளிர் ஆணையம் எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 92 ஆரம்பிக்காங்க. தேசிய சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் இந்த சிறுபான்மை மைனாரிட்டிங்கிறது 93 ஆரம்பிக்காங்க. இக்பால் சிங் லால்புரா. தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவர் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க 102 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு 2018 கொண்டு வந்து ஒரு ஆர்டிகல் கொண்டு வராங்க 338B. 338ங்கிறது ஷெட்யூல் காஸ்ட், 338Aங்கிறது ஷெட்யூல் ட்ரைபு, ஓபிசிக்கு 338B. கன்ஸ்ராஜ் அகிர். இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டு லெவலில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி, சிஎம் MK ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS, டிஜிபி. இப்போ இது வந்து பொறுப்பு தான். இப்போ ரீசெண்டாக போட்டுருவாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் போட்டுருப்பாங்க. பொறுப்பு வந்து என்னங்கன்னா G வெங்கட்ராமன். அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஏன்னா ஹைகோர்ட்டு தலைமை ஆர்டிகல் அப்பாயின்மெண்ட் வந்து 217 மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா. தமிழக ஆணையங்களின் தலைவர் லோக் ஆயுக்தா. இந்த லோக் ஆயுக்தா எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்கலாம். 2018 ஆரம்பிக்காங்க. அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீதிபதி ராஜமாணிக்கம். மாநில
தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா ஐஏஎஸ். அப்புறம் டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் ஏன்னா பிரபாகர் ஐஏஎஸ். அடுத்தது மாநிலத்தின் மனித உரிமை ஆணைய தலைவர் மணிக்குமார். மகளிர் ஆணையம் ஏஎஸ் குமாரி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் தமிழ் வாணன். இது 2021 தான் ஆரம்பிக்காங்க, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான். சிறுபான்மையினர் ஆணையத்துடைய தலைவர் மைனாரிட்டியுடைய கமிஷனுடைய தலைவர் ஜோ அருண். பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பாரதிதாசன். ஏன்னா மாநில தேர்தல் அதிகாரி ஏன்னா அர்ச்சனா பாட்நாயக். நெக்ஸ்ட் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எம் ஜெயந்தி. நெக்ஸ்ட் தமிழக அளவிலான ஆணையம் அல்லது குழுக்கள் ரீசெண்டா போட்டது மாநில தீயணைப்பு ஆணைய தலைவர் என்ன சங்கர் ஜிவால் ரீசெண்டா போட்டது. அடுத்து 4வது காவல்துறை ஆணைய தலைவர் சிடி செல்வம். 7வது மாநில நிதி ஆணைய தலைவர் ஏன்னா 7வது கே அலாவுதீன். இது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 கொண்டு வந்தபடி இது கொண்டு வர்றாங்க. அங்கே உள்ள நிதி ஆணையம் வேற, இங்கே உள்ள நிதி ஆணையம் வேற. இங்கே உள்ள நிதி ஆணையம்னா மாநில அரசுலேருந்து உள்ளாட்சி அரசுக்கு நிதியை பங்கீடு பண்ணுறது. அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட், புதிய குற்றவியல் சட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கான ஆணையம். இப்போ புதிய குற்றவியல் சட்டம் ஒரு 3 சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எப்படியும் கொஸ்டினாக கேட்டுருவாங்க, நமக்கு கேட்பாங்க. அதில் மறு ஆய்வு புதுசாக ஒரு 3 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஐபிசி ரீப்ளேஸ் பண்ணாங்க, சிஆர்பிசி ரீப்ளேஸ் பண்ணாங்க, ஐஇஏ ரீப்ளேஸ் பண்ணாங்க. அப்போ ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தது நமக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா. இது ஐபிசி ரீப்ளேஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி ரீப்ளேஸ் பண்ணது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. இது சிஆர்பிசியை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பாரதியங்கிறது வரும். சாட்சியம்னா சாட்சியம் சொல்றது. சாட்சிய அதினியா. இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது. இப்போ இந்த 3 ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதை மறு ஆய்வு செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் அப்பாயின்மெண்ட் கமிட்டி தான் சத்யநாராயணன் கமிட்டி. இது எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டீங்கன்னா 2023 கொண்டு வராங்க. எப்போ செயல்படுதுன்னு கேட்கலாம். இது கேட்கலாம் ஜூலை 1 2024. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிட்டுங்க. அப்புறம் தமிழக அளவிலான ஆணையம் கமிஷன். மாநில கல்விக் கொள்கை இப்போ நமக்கு தேசிய நியூ எஜுகேஷனல் பாலிசின்னு சொல்லிட்டு 2020 கொண்டு வந்தாங்க. அதை ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அப்போ மாநில கல்விக் கொள்கை ஆணைய தலைவர் கே முருகேசன் அவர் தலைமையில் ஒரு கல்விக் கொள்கை ஒன்று போட்டாங்க. இது பள்ளி கல்வி, உயர்கல்வி 2 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஜாதி அடிப்படையிலான பிரச்சனைகளை ஒழிக்க அமைக்கப்பட்ட ஆணையம். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒழிக்கிறதுக்காண்டி கே சந்துரு குழு அப்படின்னு ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு சிறார் இல்லங்களை மறு ஆய்வு செய்வதற்கான அதுவும் என்ன கேட்டீங்கன்னா கே சந்துரு குழு. அப்புறம் இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் நடந்தது பார்த்தீங்களா, அதில் தமிழக அரசு அப்பாயின்மெண்ட் பண்ண கமிஷன் அருணா ஜெகதீசன் கமிஷன். அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போட்டாங்க. அதில் ஒரு கமிட்டி போட்டாங்க, ஒரு ஐஜி அஸ்ரா கார்க். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஐ கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஒன்று போடுறாங்க. அதில் யார் தலைமையில் போடுறாங்கன்னா அஜய் ரஸ்தோகி. ஏன்னா 3 பேர் மன்ற கமிட்டி இவர் தலைமையில் போடுறாங்க. மிச்சம் 2 பேர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கமிட்டி போடுறோம். அப்போ இல்லை 3 கமிட்டி நம்ம பார்க்குறோம். அருணா ஜெகதீசன் கமிட்டி, அஸ்ரா கார்க் கமிட்டி, அடுத்து அஜய் ரஸ்தோகி கமிட்டி. இப்போ நம்ம இன்டர்நேஷனல் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷனல் பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டுலேயும் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன். அதனுடைய ரொம்ப நாள் இவர் தான் இருக்காரு, அண்டோனியோ குட்ரஸ். அப்புறம் யுனைடெட் நேஷனுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஜூர்க் லாஃபர். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏன்னா அது டெட்ரோஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், ரோஸ். அப்புறம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஏன்னா இவோலோ. அடுத்தது இது கேட்பான் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிறிஸ்டினா ஜார்ஜிவா. வேர்ல்டு பேங்க் அஜய் பங்கா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியாவை சார்ந்தவர் இவர். அப்புறம் பார்த்தா ஷார்க்கு, அதோட ஹெட் யாருங்கன்னா கோலம் சர்வார். ஆசியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷனுடைய தலைவர் யாருன்னா காவோ கிம் கவுர்ன்.
ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மசோடா காண்டா. புதிய அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பிரிக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரிக்ஸ் உடைய ஒரு பேங்க் தான் என்னன்னா நியூ டெவலப்மெண்ட் 2014 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனுடைய தலைவர் என்ன, தில்மார் ஊசப். அப்புறம் இது கேட்கலாம், இப்போ இதுதான் பிரச்சனை, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் மார்க் ரூட். அடுத்த அபக் உடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எட்வர்டோ பெட்ரோசா. இப்போ நம்ம பார்த்தோம் என்னன்னா இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் ஏன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு வந்து ஜெய்சா ஏன்னா அவர் தான் தலைவராக இருக்கார், அமித்ஷாவுடைய பையன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் பார்த்தோம், அதில் ஐஎம்எஃப் உடைய நிர்வாக இயக்குனர் ஏன்னா உர்ஜித் பட்டேல். இது ஒரு முக்கியமான ஆள் ஏன்னா பழைய ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல். இவர் தான் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை அதாவது 4% அதாவது +or-2 ஏன்னா 102 to 106 இருக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணது இவர் தான். நெக்ஸ்ட்டு புதிய மேம்பாட்டு வங்கியின் துணைத் தலைவர், நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கிற பிரிக்ஸ் உடைய வங்கி, அதோடைய துணைத் தலைவர் வந்து ராஜீவ் ரஞ்சன், இந்தியாவை சார்ந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவர் ஜிஐஇ ஏன்னா ஆசியன் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அதனுடைய தலைவர். நெக்ஸ்ட் எல்லாம் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முதல் பெண் தலைவர் ஏன்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி. அடுத்து இது முக்கியமானது, இது வந்து இந்தியா தான் அதை ஃபார்ம் பண்ணுது, அதனால அதை கேட்பாங்க. பிக் கேட்ஸ் அலைன்ஸ் அப்படிம்பாங்க. அதோட தலைவர் யாருன்னா பூபேந்திர யாதவ். இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2023 ஆரம்பிக்காங்க. ஏன்னா இந்த வருஷமும் இந்தியா தான் தலைமை தாங்குறாங்க. பிக் கேட்ஸுங்கிறது வந்து இந்த பூனை வகைகள்னு சொல்லுவாங்க, 7 வகையான இதை உள்ளே கொண்டு வருவாங்க. இல்லை என்னெல்லாம் வரும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லயன், லெப்பர்ட், சீட்டா என்ன டைகர் என்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்குவார், பூமா. லெப்பர்டில் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்னோ லெப்பர்ட். மொத்தம் 7 வகையாக இருக்கும். ஏன்னா இப்போ இதுக்கு தலைவர் முக்கியம். அப்புறம் நம்ம இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுடைய தலைவர் சோனாலி மிஸ்ரா ரீசன் அப்படின்னா. அப்புறம் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதனுடைய தலைவர் தபன்குமார் தேக்கா. நெக்ஸ்ட் நால்சா ஏன்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவர் சூரியகாந்த். நெக்ஸ்ட் நாய் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய தலைவர் சந்தோஷ்குமார் யாதவ். நெக்ஸ்ட் இது கேட்கலாம், மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் டைரக்ட் டாக்ஸ் ரவி அகர்வால். அப்புறம் ஐஆர்டிஏ ஏன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த அமைப்பு வந்து 99 ஆரம்பிப்பாங்க. அதனுடைய தலைவர் யாருங்கன்னா அஜய் சேத். நெக்ஸ்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவர் வந்து அசுதோஷ் அக்னிகோத்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு படை தலைவர் பிருகு சீனிவாசன். அப்புறம் இந்தியாவின் இது கேட்கலாம் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் தினேஷ் மகேஸ்வரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணைய தலைவர் உதாய் ஏன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவன் தலைவர் யாருன்னா புவனேஷ்குமார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நர்கோட்டிக்ஸ் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் வந்து என்னங்கன்னா அனுராக் கார்க். இது கேட்கலாம் ரீசனாக முக்கியமான. தேசிய மஞ்சள் வாரிய தலைவர், மஞ்சள் வாரியம்னு புதுசாக ஆரம்பிச்சாங்க பட்ஜெட்டில், அதோட தலைவர் யாருன்னா பல்லே கங்கா. அப்புறம் சிஆர்பிஎஃப் தலைவர் வந்து பிரதாப் சிங். அப்புறம் மருத்துவ ஆணையத்தின் தலைவர் வந்து அபிஜித் சந்திரகாந்த் சேத். இந்திய விமான நிலைய ஆணைய தலைவர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா விபின் குமார். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்சிஆர்பி, இவங்க தான் இந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க எங்கே கிரைம் ரெக்கார்டு அதிகமாக இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் கிரைம் ரெக்கார்டு அதிகமாக இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரெக்கார்டுன்னு பிரிச்சுப்பாங்க, எந்தெந்த ரெக்கார்டு எங்கே இருக்குன்னு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சே கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ அதனுடைய தலைவர் யாருன்னா அலோக் ரஞ்சன். அப்போ வந்து கிரைம் ரிப்போர்ட். அப்போ நமக்கு வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் அப்பாயின்மெண்ட் இது பேரை மட்டும் பார்த்துக்கிடுங்க. நார்மலாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா திரும்ப ரிவிஷன் தான் நல்லா பண்ணணும். ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். அது போக நம்ம என்ன பண்ணால் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ டெஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டால் வாரத்துக்கு நமக்கு 2 டெஸ்ட் வைக்கிறோம், செவ்வாய் வெள்ளி செக்ஷன் வைஸாக. ஃபுல் டெஸ்ட்டு போன வாரம் எழுதியிருப்பீங்க, அது அப்படி தான் இருக்கும் பேட்டர்ன்.
ஏன்னா இங்கே கொஞ்சம் செக்ஷன் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு டஃப்பாக வச்சுருப்போம், ஃபுல் டெஸ்ட் வந்து ரியல் பேட்டர்னில் இருக்கும். அப்போ வந்து டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, டெஸ்ட்டுக்குன்னு உட்காந்து படிங்க, டெஸ்ட்டை வந்து ரீகால் பண்ணிட்டே இருங்க. இந்த தடவை பண்ண தப்பு அடுத்த தடவை வரக்கூடாது, அதான் உங்களுக்கு பேசிக்காக உள்ள மந்திரம். இப்போ இந்த தடவை வந்து ஒரு ஏரியாவில் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு தப்பு வந்துருக்குன்னா அடுத்தாப்புல மேக்ஸில் தப்பு வரக்கூடாது, ரீசனிங்கில் தப்பு வரக்கூடாது. எந்த ஏரியாவில் தப்பு வந்ததோ அதை போய் வீட்டில் போய் நல்லா ரீகால் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ரேங்க் எடுக்கிற மாதிரி உட்காந்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் சுருக்கி ஒன்லைனர் மாதிரி கொடுத்துரும். போட்டு இதில் வந்து ஒன்லைனர் மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேக்கிங்க, அந்த ஆர்டர் படி ஒவ்வொன்றா போட்டுடலாம், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அதையும் சுருக்கி உங்களுக்கு மெட்டீரியல். கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப 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 உட்காந்து படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருக்கு ஒரே காரணம் என்னன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ.